Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. இது சம்பவம் இல்லை, இது திட்டமிட்டு சதி. இது தேவஸ்தானத்துடைய பாக்ஸை நாயை போட்டு அடைக்கிற மாதிரி, யானையை போட்டு அடைக்கிற மாதிரி கொட்டடியில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு உள்ள ஏதாவது ஒரு தள்ளுமுள்ள ஏற்படுது, வெளில ஒடியாரன்னா கூட முடியாது, பூட்டு போட்டுருவாங்க. அப்போ இந்த 6 பேர் சத்தம் செயற்கையாக நடந்திருக்குங்கிறீங்களா? அப்படி பொது தரிசனத்துக்கு யாரும் வராதுன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு கூட ஒரு கில்லுன்னு நினச்சா வேதனையா இல்லை? ஆமாம். ஆனால் எவனை போய் கேளு, பெருமை பேசுகிறாங்க நெறியாளர். பெருமை பக்கா பியூர் பாலிடிக்ஸ். திருப்பதி தான் இவங்கெல்லாம் ஒரு உயிரா அதை பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த சாமி கும்பிட ஒரு செகண்ட் நீங்கள் பிரேக் பண்ணால் கூட ஜர்கண்டி நம்ம இழு தள்ளி விட்றானு அப்படியே, அப்புறம் குப்பரை கொட்டி அடிச்சுட்டு போய் விடுறாங்க. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்று திருப்பதியில் இந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாச தரிசனத்திற்காக கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர் கியூவில் நின்றுருக்காங்க. அந்த கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட சேலம் பொள்ளாச்சியை சேர்ந்தவர்கள் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் நேற்று கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துருக்காங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? இது சம்பவம் இல்லை, இது திட்டமிட்டு சதி. இது தேவஸ்தானத்துடைய மெத்தனை போக்கு. அங்கே 1 லட்சம் பேர். ஆனால் தேவஸ்தானத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது சரியாக காவல்துறை தரப்பு தான் இருக்குது. காவல்துறை யார் கண்ட்ரோலில் இருக்குது? நீ தான் பார்த்துக்கணும். இப்போ ஒரு விஷயம் கணக்கு, அதாவது ஒரு சுமார் ஓராண்டுக்கு முன்னாடி அந்த பேட்டி கிளிப்பீஸ் இருக்குது, இருந்தால் எடுத்து கூட கொஞ்சோண்டு வைங்க ப்ரமோவில். அப்படியே தேவஸ்தானத்துறை தலைவர் சொல்கிறார், செயற்கையாக நீங்கள் லட்டுக்கு தட்டுப்பாடு ஏற்படுத்துறீங்க. ஆமாம், அப்படி தான் ஏற்பாடு பண்ணுவோம். விஐபிக்கெல்லாம் நீங்கள் பயங்கரமாக தரிசனம் பண்ணுறீங்க. அவள் தான் காசு நிறைய தர்றாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஏற்படுத்தப்படுவது செயற்கையான ஒரு தட்டுப்பாடு. அப்போ இந்த 6 பேர் சத்தம் செயற்கையாக நடந்திருக்குங்கிறீங்களா? அப்படி செயற்கையாக நடந்தது. பொது தரிசனத்துக்கு யாரும் வராதுன்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக காசு கொடுத்து வாங்குறாங்க. ஆன்லைன்ல காசு கொடுத்து வா இப்போ நின்னதெல்லாம் யாருங்க? சீமாட்டிக்கலாங்க. அதானே நம்மளை போன்ற உன்னை போன்ற அவனை போன்ற இவனை போன்ற சாமானிய மனிதர்கள். இப்போ அந்த மலையில் இவ்வளோ பேர் தான் தாங்கன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. கண்டிப்பாக மற்ற மலைகள் மாரி கிடையாது. அங்கே சிறுத்தையெல்லாம் இருக்குது. இப்போ கூட ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டுல. ஆமாம். அதனால் அங்கே அப்படி அந்த மாதிரி அல்ல. மேலே நீங்கள் ஒரு பான்புரா கொண்டு போக முடியாது, ஒரு குவார்டர் கொண்டு போக முடியாது, ஒரு சிகரெட்டு கொண்டு போக முடியாது. வண்டியில் ஏதாவது புரட்சிகரமான வாசகங்கள் இது இருந்தாலும் பிச்சை அடைஞ்சிருவாங்க. எஸ், சட்டம் மேலானது. அதை பிக்க முடியாது. ஏன் பிக்க? அப்புறம் நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவன்கிட்ட. அப்படி இங்கிலீஷும் தெரியல, தெலுங்கு பேசுகிறேன். அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் ஒரு தெலுங்கு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு தமிழ் படிக்க தெரிஞ்சவன் இல்லை தப்பான வேர்டு இல்லைங்கிறான். இப்போ இவ்வளோ செக்யூரிட்டியை தாண்டி தான் மேலே போகிறாங்க. அப்படிங்கும்போது தெரியாத 10 லட்சம் மக்கள் வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியாதாண்ணா? ஏங்க, இத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க, எல்லாமே தெரியுங்க. அத்தனை லட்சம் பேர் பொது தரிசனத்தை டிக்கெட் கொடுக்கல அந்த கியூ எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்லி இருக்கிற இடத்துக்கு நான் கொண்டாந்து டோக்கன் தரேன்னு சொல்லியிருக்கலாம். ஆமாம், எதுவுமே சொல்லலைங்க. நான் ஒரே ஒரு முறை தான் நெறியாளர் அந்த கோயிலுக்கு போனேன். எனக்கு அங்கே சுயமரியாதை ரொம்ப பாதிச்சுது. நான் போகல. நானும் ஒரு முறை போயிருக்கேன். நான் போகல. அங்கே பாக்ஸை நாயை போட்டு அடைக்கிற மாதிரி, யானையை போட்டு அடைக்கிற மாதிரி கொட்டடியில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்மளை அடைச்சிடுறாங்க. சரௌண்டிங் இந்த ரூமு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் போதே அடைச்சிடுறாங்க. கிரில்லு எல்லாம் கிரில்லு. உள்ளே ஏதாவது ஒரு தள்ளுமுள்ள ஏற்படுது, வெளில ஒடியாரன்னா கூட முடியாது, பூட்டு போட்டுருவாங்க. உங்களுக்கு சாப்பாடு வரும், சவிக்கே வரும், அதெல்லாம் பெருமை பேசுவாங்க. நல்லா சாம்பார் சாதம்லாம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜெயில் மாதிரி தான். நெய் போட்டு வரும். நான் நெய்யின்றா அவங்க மாட்டு கொழுப்புனாங்க, எனக்கு தெரியாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு டாய்லெட்லாம் இருக்கும். அந்த இடத்துலேருந்து அதுக்கு இடத்துக்கு போகணும். அங்கே ஒரு 2 மணி நேரம். எதுக்கு இவ்வளோ பெரிய காத்திருப்பு தேவையில்லையே? அதானே. ஒரு பெரிய கன்வேயர் பெல்ட் ஏற்பாடு பண்ணிடலாம். திருப்பதிக்கு அதான் பெஸ்ட்டு. பெரிய கன்வேயர் பெல்ட் ஏற்பாடு பண்ணி அந்த பெல்ட் ஸ்லோ மூவிங், அதில் ஏறிட்டு அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த பெல்ட்டு அந்த கோயில் சாமிக்கிட்ட போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல நிற்காது அந்த பெல்ட்டு. ஏற்பாடு பண்ணலாமே. காரணம், செயற்கையான ஒரு கூட்டத்தை காமிக்கிறாங்க. அங்கே இந்த கோயிலுக்கு ஒரு டிமாண்டை ஏற்படுத்துறது. ஒரு சினிமா நடிகரை கொண்டாந்து திருவிழா வைக்கிற மாதிரி டிமாண்டை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி தான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். தேவஸ்தானம் இதுக்கு மன்னிப்பு கேட்குற? அதானே. எதுக்கு மன்னிப்பு? உன் மேலே தப்புலன்னு எதுக்கு மன்னிப்பு கேட்குற? அங்கே நடந்தாலும் எங்கள் மிஸ்டேக் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது. நீ மன்னிப்பு கேட்குறாங்க. சந்திரபாபு நாயுடு நேராக போகிறாரு. என்ன நடக்குது? ஏற்கனவே இந்த மாட்டு கொழுப்பு லட்டில் மாட்டு கொழுப்பு, சரி மாட்டு கொழுப்பு இருந்ததாகவே இருக்கட்டும், இது ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை, மாட்டுலேருந்து வர நெய் மட்டும் நல்லா இருக்கும். வெஜிடேரியனா? ஆமாம், அதான் கேட்குறேன். அது பாலை கறந்து அப்புறம் தயிரை ஊற்றி அதை புளிக்க வச்சு அதை அப்புறம் சிலிப்பி அதை வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி அது மட்டும் வெஜிடேரியனா? சரி, மாட்டு கொழுப்பு இருந்ததாகவே இருக்கட்டும், அப்படியே போட்டு உடைக்கிறீங்க. அப்போ அரசியல் தானே பண்ணுறீங்க. ஆமாம்,
பக்கா பியூர் பாலிடிக்ஸ். திருப்பதி தான் ஏதோ ஆந்திராவில் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கோயில் இல்லை. ஏன்னா அதிகமாக பண்ணுவாங்க. அங்கே அப்படி அதுமாரி இல்லை, வாய்ப்பு இல்லை. இந்த மக்கள் 6 பேர் மிதிப்பட்டு இறங்குறாங்க. அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறது கூட ஒரு கில்லுன்னு நினச்சா வேதனையா இல்லை? ஆமாம். ஆனால் எவனை போய் கேளு பெருமை பேசுகிறாங்க நெறியாளர். பெருமை, எல்லாத்துலேயும் பெருமை. திருப்பதி போய் பாருங்கள், அப்படி ஒரு சுத்தமாக வைத்திருக்கு. அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும். அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும். மண்ணாங்கட்டி திருப்பதி போயிட்டு தான் பாழா போச்சு என் வாழ்க்கையெல்லாம். அப்படி சொல்லப்போனால் திருப்பம் வரணும்னா திருப்பம் தலைங்கீழாக திரும்பிச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியெல்லாம் வந்துடாதுங்க. திருப்பம்லாம் போய் சாமி கும்பிடுங்க, நான் வேணான்னு சொல்ல. இந்த உயிர் சேதத்துக்கு யார் பொறுப்பே இருக்குது? அதானே. இன்னும் உயிர் சேதம் ஏற்படும் நம்பப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே செய்தி ஊடகங்கள் போட்டு அம்முறாங்க செய்தியை வெளில வராமல். அவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறாங்க. சந்திரபாபு அங்கே போகிறாருங்கிறது தான் செய்தி ஆகுது. இந்த இது மறையுது. அப்படியே 6 பேர் தான் செத்துட்டாங்க, பரவாயில்ல கட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி தான் கூட செத்துருக்க மாட்டாங்க. அங்கே இருக்க இளைஞர்கள் தான் போட்டு அமுக்குறாங்க. பாவம், ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன மருத்துவம் படிக்கல? அதானே, மருத்துவம் தெரிஞ்ச ஏதோ ஒரு பரவாயில்ல அவன் பண்ணுறான். அதில் 2 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, 4 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை, பொள்ளாச்சி கோவை பகுதியை சார்ந்தவங்க. பொள்ளாச்சி, சேலம். ஆமாம். இந்த சாவு நம்ம வீட்டில் ஏற்படுத்திருந்தா எப்படி இருந்துருக்கும்? அப்போ தான் வலிக்கும். கண்டிப்பாக. ஒரு செய்தியாக பேசுகிறோம், கடந்து போகிறோம். நமக்கு ஏற்பட்டிருந்தா அந்த செத்து போன அம்மாவில் நம்ம அம்மா இருந்தால் வலிக்கும்ல. கண்டிப்பாக. அப்போ ஏன் அதை பற்றி யாருமே கேர் பண்ணுறது இல்லை? தேவஸ்தானம் சிம்பிளாக மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. கோயிலில் தான் கவர்மெண்ட் கேட்குது, கொடுத்துட வேண்டியதானே? ஏன் வச்சுட்டு அடிச்சாட்டி பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் அனைத்து கோயிலும் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. HRNCE இந்து அறநிலையத்துறை தனி அமைச்சர் இருக்கார் சேகர் பாபு. அதில் ஒரே ஒரு கோயில் மட்டும் கொடுக்க மாட்டான், இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை பண்ணுறான். ஆமாம். சிதம்பரம் நடராஜர் கோயில் அப்பயும் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஏற்கனவே கலைஞர் வந்து இப்போ எடுத்தாங்க, இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ இடையில ஜெயலலிதா கொடுத்துட்டாங்க. ஏன் நீ கொடுக்க மாட்டேற? அதுக்கே ஒரு தேவஸ்தான அமைப்புன்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு அது நீ யாருன்னு முதல்ல பாதுகாப்பு குறைபாடு சொல்றாரு. வெள்ளக்காரங்காலத்திலே அது ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு எது நம்ம சிதம்பரம் கோயிலுக்கு. இது ஒன்றும் அவங்களுக்கான கோயில் இல்லை, அவங்க கட்டினதுக்கோ போனதுக்கு எந்த அடையாளமும் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த கோயிலுக்கு ஏன் நீ கிளைம் பண்ணுற? அந்த மேடையில் ஏறி எதுக்காக வேண்டி நீ திருவாசகத்தை பாடக்கூடாதுன்னு சொல்கிற? கனகசபை மேடை அது பேர். ஆமாம். அதில் பாடக்கூடாது. ஒரு கொடிக்கம்பத்தை மாற்றக்கூடாங்களே சார். வள்ளலார் கோச்சிக்கிட்டு வெளில வந்தது. வள்ளலாரை விட ஒரு நாத்திக கடவுள் யாருமே இல்லை. அவர் கடவுள்னு சொல்லக்கூடாதுன்னாரு. நான் சொல்கிறேன் தப்பு தான். நாத்திக கடவுள் யாருமே இல்லை. என்னை விடவாட சிவபெருமான பெருசாக நேச்சவன் இருக்க போகிறா, லவ் பண்ணவன் இருக்க போகிறா, போட நான் போய் போடுறேன்னு சொல்லிட்டு வந்து தான் வள்ளலார் வந்து இங்கே தகரத்தை வச்சு நெருப்பு கொளுத்தி வச்சார். ஜோதி தான் கடவுள், ஒளி தான் ஸ்பிரிச்சுவல்னு சொன்னார், ஆன்மீகம். அதை வச்சு பின்னாடி இந்த மாதிரி கோயில் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது, தப்பு நடக்கக்கூடாதுன்னு தான் ஒளியை உருவாக்குனார். இன்னைக்கும் சாதி மத பேதம் இல்லாமல் ஒரு இடத்தில் சாப்பாடு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது வடலூர் வள்ளலாருடைய ஆலயத்தில் தான். அணையா விளக்குல இவரை கொண்டு போய் திருப்பி அழைச்சிட்டு போய் பஞ்சாயத்து பேசுறேன்னு சொல்லி பூரா கற்பூரத்தை கொளுத்தி விட்டு சாவ வச்சுட்டானோ வள்ளலாரை. சாவ வச்சுட்டு என்ன சொன்னாங்க நான் கேட்டதுக்கு, அவர் வந்து ஜீவசாமதி ஆகிட்டாரு. வள்ளலார் வந்து மூட நம்பிக்கையெல்லாம் அவர்கிட்ட இல்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் உன வாடினேன்னாரு. பயிருக்கும் உயிர் உண்டுன்னு சொன்ன ஒரு வள்ளலார். கண்டிப்பா. அவர் எப்படி வாடுவார்? அவர் எப்படி தான் உயிரை வருத்திக்குவார்? அன்டச்சபிலிட்டிக்கு எதிராக போராடினார். திருப்பதியில் அன்டச்சபிலிட்டி இருக்குது. நான் சென்றிருந்தேன் என்னுடைய அனுபவத்தில். எப்படி சொல்கிறீங்க? அதாவது நீ நிறைய பணக்காரனாக இருந்தால் உன்னை தனி வரிசையில் அழைச்சிட்டு போகிறாங்க. ஆமாம். உங்களுக்கு வந்து அந்த பட்டு ஒன்று போடுவாங்க. இப்போ நம்மளது தலையில் முண்டாசு கட்டினா கோயில் திருவிழாவில் கட்டுவாங்கல்ல, பெரிய பரிவட்டம் சொல்கிறது இல்லை. நம்மளதுலேயும் அழிஞ்சு போச்சு. அந்த முறையெல்லாம் நான் ஒழிச்சு எடுத்துட்டாங்க. உங்களை தனி ரோல் அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போய் உங்களுக்கு எல்லா சலுகைகளும் செய்யப்பட்டு அனைத்து மரியாதையும் செய்யப்படும். சிறப்பு தரிசனம் வழங்கப்பட்டு குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், இந்த விஐபிஸ் இருக்காங்களே ஒரு 2 lakhs தான் கொடுத்துட்டு வருவாங்க. ஓ, யார் கோயில் உண்டியல்ல இல்லை, இந்த ஐயர்மார்களுக்கு 2 லட்சமாவது கொடுப்பாங்க. கீர்த்தி சுரேஷ் போனாங்க, வரிசையில் என்னன்னாங்க கிடையாது. இவ்வாறு கோயில் யூனிஃபார்ம்டு கோயில்னால் வரிசை தானே படுத்திருக்கணும். இப்போ கூட அமைச்சர்கள் போனாங்க. இப்போ கூட நம்ம ஆளுநர் RN ரவி போனார். இங்கே 10 எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு அண்ணா யூனிவர்சிட்டி. அவர் அங்கே போய் சாமி கும்பிட்டுக்கிறாரு. ஏன்னா பதில் சொல்ல வேண்டியவர் அவர் தானே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு. ஆமாம். அவர் தானே துணைவேந்தரன் நியமிக்கிறாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு? அதானே. அவர் தான் பதில் சொல்லணும். போய் சாமி கும்பிட்டுருக்காரு. என்ன அஜி பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போத்து விட்டுட்டு. அப்போ திருப்பதியில் ஒரு சாதாரண மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லை. இதை நான் வெளிச்சம் போட்டு பேசணும்னு தான் வந்தேன் காலையிலேயே. உங்கள்கிட்ட ஒரு மெடிக்கல் ஒரு ஃபயர் ஆகிடுது, என்னங்க பண்ணுவீங்க? அதானே. இப்போ இத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் செத்துட்டாங்க சார். ஒரு ஃபயர் ஆகிடுது, திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? சாதாரண விளக்கில் ஒரு புடவை பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது, என்ன பண்ணுவீங்க? சிம்பிள், சாமி குத்தம் போயிடுவாங்க. என்னது சாமி குத்தம்? அதான் நடக்குது. இது இப்போ இந்த 6 பேர் பாவம் செஞ்சவங்கன்னு சொல்கிறாங்களா? கும்பகோணத்தில் 130 பேர் செத்தாங்களா? அது என்ன மகாமகத்தில் ஜெயலலிதா குளிக்க போனாங்களே, வாழ்ற தேவாரம் துப்பாக்கி எடுத்து சுட்டாரு. அப்போ அது என்ன, எந்த கணக்கில் சேர்க்கறது? கும்பகோணத்தில் அதுவும் இதே போட்டு தான் நடந்திருக்குங்கிறீங்களா? அப்படி கும்பகோணத்தில் 94 குழந்தைகள். அது இதே போல தான் ஜெயலலிதா குளிக்க போகிறாங்க. அந்த ஒரு கம்பி கட்ட மதிலில் எல்லாம் ஏறி இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு தாங்க. சிஎம்ல
ஆமா சிஎம் வர்றாங்கன்னு பார்க்குறதுக்கு ஹெலிகாப்டரில் வந்தாங்க ஜெயலலிதா. அந்த சவுண்டு, அந்த இறைச்சல், ஹெலிகாப்டரோட சவுண்டு, கிட்டக்கே நிற்க முடியாது ஹெலிகாப்டருக்கு பக்கத்தில். ஹெலிகாப்டர் கொஞ்சம் பேர் வேடிக்கை பார்த்தாங்க. அப்போ ஜெயலலிதா குளிக்கிறது ஒரு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது ஓரத்தில். சற்றும் எதிர்பார்க்கல ஜெயலலிதாவும் சசிகலாவும் நடு தெப்பக்குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. இது புரோட்டோகால்லே இல்லை. ஆமா ஐயோ ஒரு மாதிரி அசந்தர்ப்பம் உருவாகுது. இந்த மதில் பேத்துக்கிட்டு உட்கார வாங்குது. உந்தோன்னு மக்கள் ஒருத்தர் முண்டி அடித்து கிளம்ப பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஹெலிகாப்டர் சவுண்டு, இந்த பக்கம் ஜெயலலிதா தெப்பக்குளத்தை நோக்கி போகுத போலீஸ் புரோட்டோகால் எதிர்பார்க்கல. அவன் பதற ஆரம்பிக்கிறான். அடுத்து என்னமோ ஏதோ வந்துட்டு பிஸ்டல் எடுத்து மேலே கடிக்கிறான். பார்த்துக்க, தேவாரம் புகழ்வாங்க அப்படியே போலீஸை. தேவாரம் தேவாரம் இப்படா சொல்லுவானே இந்த இடத்துல. சுற்றோடு மக்கள் எது தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்னு நினச்சி ஆளாளுக்கு ஓடி மிரிப்பட்டு 130 பேர் ஆன் ரெக்கார்டு இருந்திருக்காங்க. ஆஃப் ரெக்கார்டு எவ்வளோ அது எவ்வளோ ஆண்டவனுக்கு ஆமா காமிச்சாங்க. சகதியாக போச்சு. கும்பகோணம் மகாமகம் ரத்த சகதியாக போச்சு. இப்போ இதே மாதிரி இப்போ திருப்பதியில் ஒரு விஐபி வராங்க அப்படின்னா இதே மாதிரி தான் சம்பவம் தானே நடக்கும். டெஃபினட். அப்புறம் என்ன மாற்றுக்கிறது என்ன, எல்லாம் தான் போய் வேடிக்கை அப்போ பார்க்கலாம். சாதாரண மக்கள் வரக்கூடாங்கிறால எப்படி? காஸ்ட்லியான மக்கள், சாதாரண மக்கள் கூட நிறைய பணத்தோட வான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓ, நிறைய பணம் எடுத்துருவா, உங்களை எல்லா மாதிரியும் செய்கிறோம். இல்லை வெங்கடாச்சலபதி இதெல்லாம் கேட்டாரா? காசோட வா பண்ணி கேட்டாரா? அது வெங்கடாச்சலபதி தான் கேட்கணும். அங்கே தான் போய் கேட்கணும். இல்லை ஒரு கடவுள் பேரை வச்சுட்டு ஏன் சார் இவ்வளோ அட்டுழியம் நடக்குது? ஏங்க இது ஒன்று விஷயம். கடவுள் பேரை வைத்து அட்டூழியம் நடக்குது என்று சொல்வது தான் என்னுடைய வேலை. சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். எந்த கடவுளுக்கும் நான் எதிரானவன் அல்ல. பெரியார் கூட கோயிலை திறந்து தான் விட்டார். எல்லாம் சாமி கும்பிட போன்னு சொன்னார். பெரியார் கோயிலை எடுத்து பூட்டுன்னு சொல்லலையே. ஆமாம். கோயிலை உடன்னு சொல்லலையே. மணியா சாமியே இல்லைன்னு சொன்ன கட்சிக்காரன் கோயில் அடிச்சு தான் வரலாறு இல்லைடா. சாமி வச்சிருக்கேன்னு சொல்கிற மாதிரி கட்சிக்காரன் அவன் தான் கோயில் அடிக்கிறான். அமைதிப்படையில் சத்யராஜ் மணிவண்ணன் டைலாக் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சித்தாந்தத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. 30-35 வருஷம் இருக்கும். டிஃபரெண்டாக இருக்கும். இல்லை எவ்வளோ ஒரு பாலிடிக்ஸ் நான் சொன்ன தெரியுமா? அப்போவே சொல்லியிருக்கானா எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. சாதி கர்மாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சதுன்னு கேட்பாரு மணிவண்ணன். மந்திரவாதம் கண்டுபிடிச்சா மந்திரி மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். சிம்பிள். அவ்வளோதான். அவ்வளோதான். கண்டுபிடிச்சது ஒருத்தன், பட்டிமா பிடிச்சது பாலிடிக்ஸ்காரன் இறுக்கி பிடிச்சிட்டான். ஜாதியை விட மாட்டான். இன்னைக்கு திருப்பதி யார் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா? திருப்பதி அரசியல் தான் கட்டி பிடிச்சிருக்கு. நம்ம லட்டு விஷயம் எப்படி வெளில வந்துச்சு? இத்தனை வருஷமா அதுதான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. நம்ம திண்டுக்கல் நெய் கம்பெனி மேலே ஒரு ப்ளேம் பண்ணணுங்கிற எண்ணம் ஒன்று இருந்துச்சு. அதை செஞ்சாங்க. அதுக்கு மீறி லட்டு பிரச்சனை எப்படி வெளியே வந்துச்சு சொல்லுங்க. அதானே தேவஸ்தானத்தோட கண்ட்ரோல். இப்போ இது சிம்பிளாக கேட்குற புரியுற மாதிரி தேவஸ்தான கண்ட்ரோலில் தான் இருக்கு. ரைட். உங்கள் இந்த இருக்குங்க அந்த ரூம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. இதுலேருந்து ஒரு சிப் எப்படி வெளியே போச்சு? அதானே இங்கே பேசின ரகசியம் இல்லை இங்கே செய்த ஒரு ஊழல் எப்படி வெளியே போச்சுன்னு நான் கேட்குறேன். அப்போ திட்டமிட்டு அங்கே பரப்பி தான் விட்டுருக்காங்க லட்டு பிரச்சனையை. ஆனால் லட்டு அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் லட்டு அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு சார். ஐயோ நான் தான் சொல்கிறேனுங்க, லட்டு நல்லாயிருக்கும், நெய் கலந்தான் நல்லாயிருக்கும். நெய் அப்புறமா நெய் மாட்டுலேருந்து தான் வருது. ஆமாம். மாட்டோட ரத்தம் தான் பாலுன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து வர்றது தான் நெய். இவ்வளோ நாள் அடிச்சிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், முட்டை விளாசி இருக்கோம், நெய்யை போட்டு உழப்பி அடிச்சிருக்கோம். ஆமாம். மகனும் இல்லை, நம்ம எல்லா கறியும் சாப்பிட்ற ஆள் தான். என்னதான் மாற்றினாராக இருந்தாலும் திருப்பதி லட்டு நெய் ஃபேமஸ் குரா அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம். அது ஒரு டேஸ்ட். அது ஒரு டேஸ்ட். பழனி பஞ்சாமிர்தம் ரொம்ப அருமையாக. ஆமாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை வந்து HRNC கோயிலில் இல்லை. நிறையாளர் பழனியில் வந்து 3 வகையான டோக்கன் இருக்குது. 100 இலவச தரிசனம், அதான் பொது தரிசனம். 10 ரூபா டோக்கன் நீங்கள் வாங்கிக்கலாம். போய் கடைசியாக மெர்ஜாவர் இடம்லாம் ஒன்று தான். ஓ, அங்கே எல்லாம் ஒன்றும் பாகுபாடு இல்லை. சாமிக்கு முன்னாடி எல்லாம் சமம் தான். அங்கே சமம். இந்த சரி நீங்கள் கூட கேட்கலாம், எதுக்கு சார் அப்புறம் 100 ரூபா டோக்கன்னு? கோயிலுக்குன்னு ஒரு வருமானம் வரணும். நிறையாளர் வந்தால் தான் அங்கே வந்து இல்லை வருமானம் தான் உண்டியில் வருமா சார்? இதை மக்கள்கிட்ட தான் வசூலிக்கணுமா? அப்படி இல்லை, மக்களாக விருப்பப்பட்டு போகிறதா அது வருமானம். உண்டியல் வருமானம் வேறு, இந்த வருமானம் வேறு. அந்த அமைப்பை நடத்தணும். எத்தனை கோயில்கள் வருமானம் இல்லாத கோயில் இருக்குது. அப்போ அதுக்கு காசு எங்கேருந்து போகும்? இந்த கோயிலில் தானே எடுத்து கொடுத்தாகணும். அந்த ஐயருக்கெல்லாம் சம்பளம் போடணும் நிறையாளர். ஆமாம். அந்த சம்பளம் போட்டதும் கலைஞர் கருணாநிதி தான். பாரு, சாமியே இல்லைன்னு சொன்ன கட்சிக்காரவங்க சம்பளம் போட்டாங்க ஐயருக்கு. அம்மா எங்கே போவாங்க? அதுவே பத்தலைங்கிறாங்களே. இல்லை, அது போராட்டி வாங்கிக்கிட்டோம்னா. ஆனால் சொல்கிறோம், கோயிலுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சாங்க. சேகர் பாபு வந்து 1000 கோயில்கள் குடைமுழுக்கு செய்தாங்க. அப்போ வருமானம் அதுக்கு எங்கேருந்து வரும்? ஒரு திருவிழா நடத்துறோன்னா காசு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக. ஒரு தேர் ஓட வைக்கிறதுனா சும்மாவா? திருவாரூரில் தேர் ஓட வைத்தவர் கலைஞர் கருணாநிதி. தேர் இவ்வளோ பெரிய தேர், ராட்சச தேர். இப்போ பெல்லில் கூட பிரேக்கெல்லாம் செட் பண்ணி கொடுத்தாங்க தேருக்கு. ஆமாம். கோயில்களில் வந்து இப்போ கும்பகோணம் மகாமக இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா? அதே கும்பகோணம் 94 குழந்தைங்க இருந்துச்சு. எரிஞ்சு இறந்து போணுச்சு. தெரியும். கோயில்களின் நகரம் கும்பகோணம். சுற்றி கோயில் தான். சுற்றி எங்கே திரும்பினாலும் கோபுரத்தை பார்க்கலாம். சுனாமி சொல்லவே வேண்டாம். வேளாங்கண்ணி சர்ச்சிலேருந்து எல்லா இடத்துலையும் பிடங்கள் தான் இருந்துச்சு. இப்போ நம்மளை மாரி இயற்கை பலமாக இருக்குது. ஆனால் நம்மளா போய் வாண்டல்லையா இது மாதிரி சிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வைகுண்ட ஏகாதசிக்கு தான் அங்கே போகணுமா? அதானே. வேறு ஒரு நாளில் போய். டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு, லைவ் பண்ணுறாங்க எல்லா சேனல்லையும்.
அங்கே கிரிக்கெட் மேட்ச் நீங்கள் லைவ் போய் பார்க்குறத வீட்டில் உட்காந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். அந்த பால் போகிறதெல்லாம் அழகாக காமிக்கிறாங்க. அழகா ஜூம் பண்ணி அத்தனை கேமரா செட்டப் இருக்கு, மல்டி செட்டப் கூட இருக்கு. ஒரு பொது மீட்டிங் போயிருந்தேன், அங்கே ஸ்டேஜில் உள்ள ஆள் தெரியவே இல்லை, அங்கங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க, அதில் தான் கிளாரிட்டியாக தெரியுது. இதுக்கு நம்ம வீட்டிலே உட்காந்து பார்த்துருக்கலாமே வச்சு பார்த்தேன். எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு தண்டு பணமும் போதில்லை, வீட்டில் உட்காந்தே பார்த்துடலாமே. ஆனால் திருப்பதியில் எல்லா நாளும் கூட்டம் இருக்க மாதிரி ஒரு கிரியேட்டிங் இருக்குது. ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க, ஆன்லைனில் இவ்வளோ தான் டோக்கன் இருக்குது. ஓ, ஒரு நேரட்டிவ் இவ்வளோ தான் இருக்குது, இந்த டோக்கன் வாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரோக்கர் வேணும்னா அது தனியா அமௌண்ட், அதுக்கெல்லாம் தனி ப்ரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க. இவ்வளவும் நடக்குதுங்க, எல்லா நாளும் கூட்டம் இருக்க மாதிரி ஒரு சோர்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓ, டிமாண்டை கிரியேட் பண்றது. இப்போ பழனி கோயில்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டமாக இருக்குங்க. சபரிமலை சீசனில் கூட்டமாக இருக்கும், ஏன்னா எல்லா நம்ம பக்தர்கள் எல்லாம் சபரிமலையை பார்த்துட்டு பழனி வந்து சாமி கும்பிட்டு வருவாங்க. இந்த நேரத்தில் கேரளாக்காரங்க நிறைய பேர் மாலை போட்டு பழனிக்கு வந்துட்டு மாலை போட்டு வர்றாங்க. நம்ம அங்கே போகிற மாதிரி அவங்க இங்கே வர்றாங்க. இந்த நேரம் பழனி கூட்டமாக இருக்கும், சாட்டர்டே சண்டே கூட்டமாக இருக்கும், சனி ஞாயிறு பழனி கூட்டமாக இருக்கும். மற்ற நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா சாதாரணமாக பார்த்துட்டு வரலாம். பழனியில் இன்னொரு சூப்பர் விஷயம் ஒன்று வச்சுருக்காங்க, மேலே ஃபுல்லாகிட்டு இடம் தாங்காதுனாக்க ரோப் கார் விஞ்செல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆமா, வேகமாக மேலே யாரும் வந்துட வேண்டாங்கிறதுக்காக. நடந்து வர்றவங்க வாங்க, இதை பிரேக் பண்ணு, முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு டிக்கெட் அவுட் ஆன பிறகு மறுபடியும் அதை ரன் பண்ணுவாங்க, நடப்பாதையை இறக்கிட்டு மறுபடியும் அதை ரன் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டமேட்டிக் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும்ல. இப்போ 6 பேருங்கிறது விட்டு 6 மரணம், 6 கொடிய மரணம், இதே கொஞ்சம் கூடுதலாக இருந்திருந்தா கற்பனை பண்ணி பாருங்க, ரொம்ப மோசமா இருந்திருக்கும், ரொம்ப நிலைமை மோசமாக இருந்திருக்கும். இல்லை எதுக்கு சார் மக்களுக்கு அந்த அளவுக்கு புரிதல் இல்லையா? எதுக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியும், அந்த இலவச தரிசனத்தை பார்த்தா ஆகணுமா? எப்படி இலவச தரிசனத்தை பார்த்தாகணும் பார்க்க வேண்டாங்கிறது கொஸ்டின் இல்லை. நான் என்கிட்ட காசு இருந்தால் நான் தரிசனத்துக்கு போகிறேன், இல்லை பொது தரிசனம் பார்த்துக்க போகிறேன், எல்லாம் ஒரு சாமியை தான் அங்கே போய் பார்க்க. ஆமாம், அப்போ இல்லாதப்பட்டவங்களை வந்து நீங்கள் சரியாக கவனிக்கலைங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி எழுது. இவங்கெல்லாம் ஒரு உயிரா அதை பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த சாமி கும்பிட ஒரு செகண்ட் நீங்கள் பிரேக் பண்ணால் கூட ஜர்கண்டி நம்ம இழு தள்ளி விட்றானு முடியாது, அப்புறம் குப்பரை குட்டி அடிச்சுட்டு போய் விடுறானு. ஏன் கோயிலை வந்தவன் தானே, ஆமா, எங்கெங்கேருந்தே வந்த ஒரு நிமிஷம் நின்று தான் பார்த்துட்டு போட்டுமே. என்ன சொல்ல போனால் திருப்பதியில் வந்து தமிழ்நாடு மக்கள் தான் அதிகம் போகிறது திருப்பதிக்கு. ஒரு நிமிஷம் நின்று தான் பார்த்துட்டு போட்டுமே. அது வந்து இன்ன வரைக்குமே அங்கே வந்து ஒரு தட்டுப்பாடை உருவாக்குறது, தேவஸ்தான தட்டுப்பாடு உருவாகுதுங்கிறத, கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறோங்கிறத அவங்களே ஒத்துருக்காங்க ஒரு இன்டர்வியூவில், ஸ்டேட்மெண்ட்டில். ஆமாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம், செயற்கையாக தான் உண்டு பண்ணுறோம் அப்படின்னு நேரடியாக சொல்கிறாங்க. அந்த தைரியம் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அதானே, நீ போட்டு ஆட்டுப்பட்டடியில் அடிக்கிற மாதிரி ஏன் அடைக்கிறீங்க? ஒரு சீரான கிராஜுவலான ஒரு ரன்னிங் இருந்திருக்கணும். இப்போ எல்லாரும் பொதுவாக நினைப்பாங்க, இந்த ஒரு விஷயம் தூக்கி பிடிச்சிட்டு திருப்பதியே திட்டுறானோன்னு. திருப்பதியை திட்டலை, ஐயோ நல்லா கும்பிடுங்க, என்ன சாமி ஒன்றும் கும்பிடுங்க, திருப்பதி கும்பிடுங்க, கேதார்நாத் போய் கும்பிடுங்க, யார் உங்களை வேண்டாம்னா. ஆனால் நம்ம திருப்பதி நடக்கிற அட்டுழியத்தை தான் நம்ம பேசுகிறோம், அட்டுழியத்தை பேசுகிறோம். நம்ம எங்கே எவ்வளோ கேதார்நாத் போய் ஒரு பஸ் ஒன்று பிறண்டு போச்சு. ஆமாம், அவ்வளோ ரிஸ்க் நம்ம எடுக்கணுமாங்கிறது போல நம்ம யோசிக்கணும். இப்போ ஆதிபராசக்தி கோயில் இருக்குல்ல, நம்ம ஆதிபராசக்தி கோயில் நம்ம இங்கே மேல்மருவத்தூர், அதுக்கு ஒரு பஸ் ஒன்று வருது வேலூர்லேருந்து. இப்போ ரீசெண்டாக ஆக்சிடென்ட். ஆமாம், அந்த லாஸ்ட் மினிட்ஸ் உள்ளே இருந்து அந்த வீடியோ வெளியானுச்சு. பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அந்த டிரைவரும் பேட்டி கொடுக்குறான். டான்ஸ் ஆடிட்டு இருக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டு அடிக்கிறான், கட்டு அடிக்கிறது மக்கள் எல்லாம் ஒரு பக்கமாக போகிறாங்க. ஆமாம், அடுத்த கட்டு அடிக்கல அது நிம்மராது. லோடு வண்டி மட்டும் தான் கட்டி தாங்கும், மனிதனை ஏற்றிட்டு போகிறது தாங்காது. அது எப்படி உங்களுக்கு சயின்ஸாக விளக்குறதுன்னா, புரியுது. ஒரு பொருள் ஆப்ஜெக்ட்னு வச்சுங்க, அப்படியே இருக்கும், ஒரு கல் அப்படியே இருக்கும், ஆனால் உயிர் அப்படியே இருக்காது, நான் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், இப்படி இருக்குள்ள இந்த பக்கம் சாயுது, அதை நிமிக்கக்குள்ள அவங்களும் சேர்ந்து நிமிர மாட்டாங்க. 2வது ரவுண்டில் பெறலுது வண்டி. அது ஒரு தான் தண்ணி லாரி ஓட்டுற டிரைவர் மட்டும் தனி கவனம் எடுப்பாங்க. எல்லாரும் தண்ணி லாரி ஓட்ட முடியாது, ஏன்னா தண்ணி வந்து உயிர் மாரி உள்ள அலம்பிட்டே இருக்கும். ரைட், நல்ல வார்த்தை, அலம்புதல் ததும்புதல் சொன்ன ததும்புதல். ஆமா, ரைட்டக்கான தமிழ், ததும்புதல். அதில் ஒரு ஓவர்ஃப்ளோ டியூப் வச்சுருப்பாங்க. பல பேர் கேட்பாங்க, ஏன் தண்ணியை ஊற்றிட்டே போகிறானுங்க, தண்ணி ஊற்றலை, ததும்புதில்ல. அப்போ அந்த டியூப்பில் மோதி அதை விட தண்ணி ரிலாக்ஸ் ஆகிடும், இல்லைன்னா வண்டி பிறண்டுரும். ஆமாம், அதுதான் அந்த டியூப் ஒன்று வச்சுருப்பான் பக்கத்தில், ஃபினோலெக்ஸில் தனியாக தூக்கிட்டு இருக்கும். பிரேக் அடிச்சு இப்படி அடிக்கக்குள்ள தண்ணி உள்ள ஆட்டம் ஆடுதா, அந்த டியூப்பில் மோதி வெளியாகிட்டோம், தண்ணியோட ப்ரெஷர் வண்டி குறையும், இல்லைன்னா டேங்கர் ப்ரெஷர் அதிகமாகிடும். ஆமாம், அப்போ தள்ள ஆரம்பிச்சிடும் சேர்த்து. கண்டிப்பாக இது சயின்ஸ். இந்த சயின்ஸ் புரிஞ்ச அந்த டிரைவர் புரிஞ்சு இருந்திருக்கணும், அவனுக்கு வண்டியில் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். இது நாட் ஓன்லி ஆதிபராசக்தி, நம்மளும் டூர் போயிருக்கோம், தக்கரை கூட ஆடுறது கிடந்துக்கிட்டு. இப்போ டூர் போனாலும் வேனில் ஏறி ஆடுறது, டெம்போ ட்ராவலில் ஆடுறது, ஆடவே கண்டிப்பாக கூடாது. ஆடன்னு பிரியப்பட்டால் நிறுத்தி போட்டு வண்டி ஒரு மரத்தின நிறுத்தி போட்டு ஆடுங்க, ஆடி பிடிச்சி ஏறி உட்காந்துங்க அவ்வளோ சீட்டில், டெம்போ ட்ராவலரில். இந்த தப்பு எல்லாருமே செஞ்சுருக்கோம். வண்டியில் ஆடினோம்னா இதுதான் நிலை, பேலன்சிங் இருக்காது. கண்டிப்பாக அது அந்த டிரைவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லணும், ஆடக்கூடாதுங்க எங்கள் வண்டியில், எனக்கு கவனம் செதறிட்டு அப்படின்னு சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் கவனம் செதறிட்டுன்றான். சரி, இதே ஒரு பெராபத்தை ஏற்பட்டு ஒரு 10-50 பள்ளியோடத்து பிள்ளைங்க நிற்கிற இடத்துல பூந்துருந்தா என்னங்க அவரு? விபத்து நடக்கலைன்னு நம்ம ஓகே, நடந்திருந்தாக்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? இப்போ 2 விதமாக விபத்து நடக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ ஒன்று, இப்போ வர்ற வண்டி எல்லாமே அதிக டெக்னாலஜி,
பயங்கர டெக்னாலஜி. கண்டிப்பா எல்லாம் சென்சார். அதை இளைஞர்கள் ஃபுல்லாக பயன்படுத்துகிறான். பயன்படுத்தி என்ன போக்கு போகணுமோ போயிடுறான். இன்னொன்று பாதி பேருக்கு அதை பயன்படுத்த தெரியல, தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க, சிக்கலாயிடுது. இந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியல. ஆமாம். இந்த ஸ்கூல் பஸ்ஸெல்லாம் இப்போ வயசானவங்களை போடுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நல்ல விஷயம். ஆனால் அதே லேட்டஸ்ட் வண்டியை கொடுத்தீங்கன்னா குழப்பம் ஏற்பட்டுரும். ஏன்னா இதில் கற்றுக்கிறதுக்கே அது ஒன்றுமே நமக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுது சார். எதுவுமே புரியல, ஆட்டோமேட்டிக் எதுவுமே புரியல. எல்லா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அதே சேர்த்துக்குள்ள ஆக்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கவே பதப்பதைக்குது. அப்போ யாரை குறை சொல்கிறது? கடவுளை குறை சொல்லுவீங்களா, இல்லை ஆடுனவங்களை குறை சொல்கிறதா, இல்லை ஆட அனுமதிச்சு அந்த ஓட்டுநரை குறை சொல்கிறதா? இல்லை, இப்போ எனக்கு ஒரு கேள்வி சார். சமீபத்தில் இது மாதிரி கோயில் குளம் போகிறவங்களுக்குலாம் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது, என்ன காரணம்? இல்லை, அதிகமாக ஆக்சிடென்ட்டுங்கிறது அப்படி நான் பார்க்கல. நிறைய வாகனங்கள் பெருகிட்டு நல்ல சாலை வசதிகள் அதிகமாயிட்டு, படுபயங்கர சாலை வசதிகள். எல்லா வண்டிகளும் பிரம்மாண்டமாக ரெடி பண்ணுறாங்க, கொண்டு போய் விட்டு கோச். அதை ஒரு வண்டி இத்தனை டன்னில் தயாரிக்கிறாங்கன்னா அதை தாண்டி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அத்தனை டன்னுக்கான கெப்பாசிட்டி தான் அதில் இருக்கும். நம்ம சைடு ஆங்கிள் அடித்து ஏற்றுறது, இந்த பக்கம் ஏற்றுறது, லைட்டு ஏற்றுறது, சீட்டு புஷ்பேக் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது. அந்த வண்டி இயல்பான தயாரிப்பு வேணும், அதுதான் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி 2 ஓட்டுநர்களாக இருந்தாங்க ஒரு பஸ்ஸுக்கு. ஆமாம், மாறி மாறி ஓட்டிக்குவாங்க. இப்போல்லாம் அது இல்லை, ஒரே ஓட்டுநர் தான். ஒரே தான், பேச்சு தனி கூட ஆள் இல்லை. லைட்டாக அவன் கண்ணாக இருந்தால் கூட பக்கத்தில் உள்ள இண்டிகேட் பண்ண கூட ஆள் இல்லை. தூக்கம் வருதுடா டே. கண்டிப்பாக நான் லாஸ்ட் டைம் புதுக்கோட்டை போயிட்டு வரும்போது ஒரே டிரைவர் தான், அவரே கிளீனர். அவரே கத்துறாரு, அவரே உள்ள வராருன்னு பார்த்தா ஒரே ஆளு தான், சிங்கிள் மேன். இல்லை, இப்போ திருப்பதி சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த விபத்துக்கு, இது வந்து விபத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். விபத்துங்கிறது நம்மளோட கண்ட்ரோலை மீறி நமக்கு தெரியாமல் நடக்கிறது பேர் விபத்து. திருப்பதியில் இருந்து திட்டமிட்டு நடந்தது. தேவஸ்தானம் தான் பொறுப்பேற்றுக்கணும். பொறுப்பேற்று தலைவர் பதில் விளையிடு, கோயிலை கொண்ட கவர்மெண்ட்டை பார்த்துக்கிட்டோம். ஏன்னா இது ரொம்ப தப்பு. இது என்ன ஒன்றா நடக்கலாம். இப்போ தான் வந்து இந்த சிறுத்தை வந்து குழந்தைய தூட்டி போயிட்டு 2 பக்கம் வேலி அமைச்சாங்க. சரி, அப்போ அந்த சிறுத்தை எங்கே தான் கடந்து போகும்? அதானே, அந்த இடம் இந்த இடம் கடந்து போகணும்ல. அது எப்படி கடந்து போகும்? கோயிலுக்குள்ள வந்து கூட்டத்துக்குள்ளே போகிற போகுது. கண்டிப்பாக அதான் நடக்க செய்யும். ஆமாம், அதோட வாழ்விடம் அது. அந்த வாழ்விடத்தில் போய் நீ பாதை அமைச்சுன்னா அது எப்படி, அது எங்கேருந்து போவோம்? ஒன்று, நடந்து போகிறவங்களுக்கு ஓவர் பிரிட்ஜ் போட்டு கொடு, கீழே தரையில் இல்லாமல் ஓவர் பிரிட்ஜ், இல்லை ரோப் கார் போட்டு கொடுத்துரும், மேலே ஏறட்டும். இல்லை நடைபாதை தான் போகணும், யாத்திரை போகிற பக்தர்களுக்கு ஓவர் பிரிட்ஜ் போட்டு கொடுத்துரு, ஏறி போட்டும். சிறுத்தையை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது எப்படி சரி? அதானே, ஒரு குழந்தையை தூட்டி அதோட வழித்தடம், அதோட வழித்தடாது. அதனால் அதை ஏற்றுக்க முடியாது. இது முறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த பணக்காரங்களுக்கு அங்கே தனியாக மரியாதை கொடுப்போங்கிறதெல்லாம் இனிமேல் தப்பு. எல்லாம் நாடெல்லாம் சமமாக தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த கோயில்களில் சீட்டு தீண்டாமை பண்ணுறதை நம்ம ஒருவதும் ஏற்றுக்க முடியாது. திருப்பதி தேவஸ்தானத்தில் அவங்க இறந்த அனைவருக்குமான இழப்பீடுகளை ஆந்திர அரசாங்கம் வழங்க வேண்டும். அது வரைக்கும் நாம் பேசுவோம். நன்றி. கண்டிப்பாக சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வை சந்திப்போம். மிக்க நன்றி. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.